வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். பென்டன் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது, ஏலியன் அர்த்தம். அண்ட் நான் அதில் பென்டனில் வர்ற ஏலியன்ஸை சொல்லுங்க. உண்மையாலுமே நீங்கள் விண்வெளியிலேருந்து ஏதோ குதிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மனுஷனாகவே பிறக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பென்டன் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருந்து சைல்டுஹுட்டில் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பென்டன் ஒரு லைஃபோட ஒரு அங்கமாகவே மாறுனுச்சு அந்த டைமில். நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது 90s கிட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கு ஏர்லி 90s அந்த மாதிரி கிட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பென்டன் வந்து சின்ன வயசுலேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் பென்டன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே மாட்டோம். அண்ட் அதுலேயே 5 சீசன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பென்டன் கிளாசிக், பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் அல்டிமேட் ஏலியன், பென்டன் ஆம்னிவர்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பென்டன் ரீபூட். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு டு பெஸ்ட் டயர் லிஸ்ட் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பர்சனல் தாட். உங்களோட டயர் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பென்டன் ரீபூட். இது வந்து ஏன் ரீபூட் பண்ணாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து இவங்க கல்லா கட்டணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து அல்டிமேட் ஏலியன் இல்லை ஏலியன் ஃபோர்ஸே வந்து அது கொஞ்சம் ஸ்டோரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த டீனேஜ் பென்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்கலாம். இவங்க ஏன் திருப்பி கிளாசிக் பென்னுக்கு போய் அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி எடுத்தாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்குமே பிடிக்கலங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பென்டன் கிளாசிக் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லா வகையான அந்த ஒரு ஏலியன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டோரி லைனே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன் மாதிரி இருக்காது, சின்ன பசங்களுக்கு எடுத்த மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு டீனேஜர் பார்க்குற அளவுக்கு இருக்கும் அந்த சீரீஸ் வந்து. அண்ட் இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே கார்ட்டூனிஷாக ரொம்பவே சைல்டிஷாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப அந்த சிம்பிளிஃபைடாக வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏலியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த அனிமேஷனுமே வந்து ரொம்ப டவுன் கிரேடடாக வந்து பண்ணி எனக்கு வந்து அது பெருசாகவே பிடிக்கலங்க. அதனால தான் இந்த வந்து நம்பர் 5ல் வந்து போட்டிருக்கேன். நான் இது ஒரு சில எபிசோட்ஸ் தான் பார்த்தேன், நான் வந்து ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு சில எபிசோட்ஸ் பார்த்ததுக்கே வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து பிடிக்கவே இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ பண்ணணுன்றதுக்காண்டி நான் திருப்பி வந்து போய் பார்த்தேன். ஒருவேளை என்னாவது நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-12 எபிசோடு வந்து பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த அந்த பார்த்த எபிசோட்ஸ்லையுமே வந்து எதுவுமே வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட்டாகவே அமையல கொஞ்சம் கூட. பென்டன் கிளாசிக்கோட ஒரு 5% கூட இந்த இது வந்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த சீரீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி 2K கிட்ஸ்க்கு பிடிச்சதாக இருக்கலாம் அண்ட் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இதில் வந்து ஒரு முக்கியமான ட்ராபேக் என்ன தெரியுமுங்களா? அந்த டெப்த்து வந்து அதில் வந்து இல்லை. ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கான டெப்த்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கேரக்டர் டெப்த் கொடுத்தது தான். ஒரு ஸ்டோரி லைனோ ஒரு கண்டினியூட்டியோ அது வந்து ரொம்ப லேகாக இருந்துச்சு. ஸோ அந்த இதனால் வந்து இதை வந்து 5th பொசிஷனில் நான் போடுறேன். அண்டு நம்பர் 4க்கு அப்படியே வந்தோன்னா பென்டன் ஆம்னிவர்ஸ். எல்லாருமே வந்து இதை வந்து டயர் 2ல் டயர் 3ல் வந்து வச்சுருப்போம். ஆனால் நான் வந்து இதை டயர் 4ல் தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அந்த ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்லாம் பார்த்துட்டு இந்த சீரீஸ்க்கு வந்தோடனே எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அந்த ரூட் கேரக்டராக இருக்கட்டும், அண்டு அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் ஸ்டைலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த அந்த யுஎஸ் அனிமேஷன் ஸ்டைலில் வந்து அது ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதனாலே எனக்கு அந்த கனெக்டிவிட்டியே வரலங்க. அண்ட் இதில் வந்து அந்த அனிமேஷனில் நான் பெரிய ட்ராபேக்காக பார்த்தது என்னென்னா, போத் ரீபூட் அண்ட் ஆம்னிவர்ஸ் 2த்துலேயுமே நான் சொல்கிறேன், அந்த கலர்ஃபுல் டோன் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தனால எனக்கு வந்து அந்த பிடிக்காமலே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்லாம் பார்த்து வளர்ந்த பசங்களுக்கு அந்த ஆம்னிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக வந்து அமைஞ்சிரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வந்து அந்த ஆம்னிவர்ஸ் போய் பார்த்தா என்னடா இது, அதாவது பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் டீனேஜ் வயசில் இருக்கிற அந்த டோன் வந்து அந்த ஆம்னிவர்ஸில் ரொம்ப சைல்டிஷாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதோட எப்படியும் வயசு அதிகமாக தானே இருந்திருக்கும் பென்டனுக்கு. ஸோ ஆனால் அந்த மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து அந்த சீரீஸில் வந்து பெருசாக இல்லைங்க. அதனாலேயே என்னால் பர்ஃபெக்டாக வந்து இன்வால்வ் ஆக முடியல. அந்த லோர் எக்ஸ்ப்ளனேஷன்றது வந்து பெருசாகவே எனக்கு வந்து அது தெரியல. மேபி நிறைய பேருக்கு வந்து அது அந்த லோர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அண்டு லோர் வந்து எனக்கு புரியல. ஸோ அதுதான் இப்போ ரூக் கேரக்டரோட பேக்ரவுண்ட் ஆர்க்கு அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக வந்து எனக்கு அந்த பார்க்கணுன்ற அந்த விருப்பமே போயிடுச்சு அந்த டைமில். அதனால் எனக்கு வந்து அது பெருசாக பிடிக்கல. அதனால் அது வந்து நம்பர் 4ல் வந்து போட்டிருக்கேன். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் இது வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்டேன். நான் வந்து இனி ஸ்டோரி ஃபுல்லாக நான் பார்க்கல.
அண்டு நான் வந்து இந்த வீடியோக்காண்டி ஒரு 4-5 எபிசோட் பார்த்த வரைக்கும். ஆனால் நல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து மெயின்லி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் டீனேஜர்ஸ்க்கு மாதிரி எடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த கேரக்டரு, அந்த அந்த ஸ்டோரி லைன் அதெல்லாம் வந்து ரொம்ப டீனேஜர்ஸ் பார்க்குற மாதிரி அந்த கொஞ்சம் இதுவாக எடுத்தனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு அப்படியே வந்தோன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். இந்த டைமில் தான் பென்டனும் டீனேஜ் ஆனாப்புல, நானும் டீனேஜ் ஆனேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்றா இருக்கும். ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பெரிய வயசு பென்டன்லாம் பார்க்குறப்ப என்னடா வாட்ச் இது, திடீர்னு பார்த்தா இந்த ஜெட்ரேலாம் வரும், திடீர்னு பார்த்தா அந்த குரோமஸ்டோனு ஹீட் பிளாஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்வாம் ஃபயர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி புதுசாக நிறைய ஏலியன்ஸ் 20+ ஏலியன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது ஹியூமங்கஸார்லாம் சின்ன வயசில் நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அந்த கார்ட் கலெக்ஷனில் ஹியூமங்கஸாரும் ஒன்று. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்லாம் வந்து உள்ளார இருக்கும். அண்ட் அப்போ தான் வந்து ஏலியன் எக்ஸையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏலியன் எக்ஸுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் வீடியோ பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஏலியன் ஃபோர்ஸ் வந்து அந்த டீனேஜ் பென்டன் அண்ட் அந்த டார்க் டோனுங்க. நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த ரீபூட்டு ஆம்னிவர்ஸ் எல்லாம். பட் ஆனால் இதுதான் ஆக்சுவல் டார்க். அந்த ஒரு டார்க் டோனில் இப்போ கெவினெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்காப்புல. அது மாதிரி ரொம்ப அந்த அந்த சீரியஸ்னஸ்ஸாக இருக்கும் அந்த சீரீஸ் எல்லாமே. ஏலியன் ஃபோர்ஸும் சரி, அல்டிமேட் ஏலியனும் சரி, சூப்பராக இருக்கும். அண்டு நீங்கள் இதை இனி பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் பாருங்கள், சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஆஸ்மெத்தெல்லாம் வந்து மாஸ் பண்ணியிருப்பாப்புல. அண்டு இதெல்லாம் வந்து ஓகே. அப்புறம் வந்து பென்டன், ரெட் கலர் பென்டன் பேர் என்னன்னு எனக்கு மறந்துடுச்சுங்க, கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ரெட் கலர் பென்டன்லாம் மாஸ் பண்ணுவார் வந்து. ஐயையோ அதெல்லாம் வந்து ஒரு டைமுங்க சரியான ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு தீவிர ரெட் கலர் பென்டன் ஃபேனு. அண்டு ரெட் கலர் வாட்செல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டில் வாங்கின டைம்லாம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் வந்து தோஸ் ஆர் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ் மேன். ஸோ அதனால் அந்த ரெட் கலர் வாட்ச் இருக்கிற பென்டன் யாருன்ட்டு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அவர் தாங்க அந்த அந்த பேர் என்ன, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டு போனாப்புல. ரொம்ப நல்ல மனுஷன். அண்டு வந்து இனி ஒரு விஷயம் என்னென்னா, கெவினோட ஆர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது பழைய இதில் வந்து கெவின் வந்து பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் காட்டினதும் பெருசாக ஆன்டகனிஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து குவென்னோட பாய் ஃப்ரெண்டாக வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் நான் ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருந்தேன் குவென்னும் பென்னும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் கசின்றதே எனக்கு பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். அண்ட் அந்த மாதிரி யாரெல்லாம் நினச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு ஏலியன் ஃபோர்ஸை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன்னா, அண்ட் அப்படியே நம்ம அடுத்து வந்தோன்னா பென்டன் கிளாசிக் 2005 வந்து இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் இந்த வேர்ல்டுங்க. நான் வந்து சொல்லுவேன் பென்டன், டோரா புஜ்ஜி இது 2மே இல்லைனா நம்ம சைல்டுஹுட்டே வந்து இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவும் இதுவும் ஒரு மிங்கிளான ஒரு டைம். இப்போ டோரேமான், சின்சான்லாம் அதுக்கு அடுத்து வந்தது தான். பட் ஆனால் டாப் சீரீஸ் வந்து இது தான். நான் வந்து எப்போயுமே சொல்லுவேன் ஜாக்கி சானின் சாகசங்கள் அதெல்லாம் வந்து இதில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. என் லைஃபே வந்து கார்ட்டூன் லைஃப் தான். கார்ட்டூன்லேயே வாழ்ந்து கார்ட்டூன்லேயே வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து என்னோடய நினைவாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக நான் வந்து இதெல்லாம் கொடுக்கணுன்றதுனால தான் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்டு உங்களுக்குமே நிறைய ரிசம்பிளன்ஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி பென்டன் இங்கெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த ஏலியன் எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன். அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏலியன் இதில் வந்து 4 ஆர்ம்ஸ் தாங்க. அந்த 4 ஆர்ம்ஸ் எப்போ என்ன க்ரியேட்டிவிட்டி, அந்த 4 ஆர்ம்ஸில் வந்து அந்த கரெக்டாக அந்த கையிலெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு அந்த பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஆளே வந்து 4 கண்ணை வச்சுட்டு மாசாக இருப்பாப்புல. 4 கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மாசாக இருப்போம். அந்த வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஆம்னிட்ரிக்ஸ். அப்போ தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆணுச்சு. அண்டு உண்மையாலுமே சொல்கிறேன், நிறையா பேர் வந்து அதை வச்சு தான் பொழப்பே நடத்துனாங்கன்னு சொல்லலாம். பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இந்த கோயில் கடைகள்லாம் விற்கிறது அதெல்லாம் இப்போ யாரும் வாங்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் மாசாக இருந்துச்சுங்க. ஏப்பா முடியலடா மூச்சு வாங்குது. அண்ட் அதே மாதிரி ஹியூமரஸாக இருக்கும். எனக்கு அந்த ஹியூமர்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிராண்ட்பா வந்து பழைய கிராண்ட்பாலாம் மாசாக இருப்பாப்பில், லைட்டாக தொப்பையை போட்டு லைட்டாக அந்த வேன்மே பயங்கரமாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் ஏலியன் ஃபோர்ஸில் இது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. ஏலியன் ஃபோர்ஸில் பென்னோட காரு சரியான சூப்பராக இருக்கும். பென்னோட காரு அண்ட் கெவினோட காருமே நல்லாயிருக்கும். அந்த பிளாக் வந்து அந்த டாட்ஜ் அந்த இதில் வந்து நல்லாயிருக்கும். அண்டு அப்படியே போனோன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க. பென்டன் அல்டிமேட் ஏலியன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீரீஸுங்க பென்டன் அல்டிமேட் ஏலியன். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பென்டன் கிளாசிக்கோட பென்டன் அல்டிமேட் ஏலியன் பாருங்கள். அந்த அதில் இருக்கிற அந்த ஏலியன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள எந்த ஏலியன்ஸுமே பவர்ஃபுல்லே கிடையாது. ஏன் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நடுவுலேன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சூப்பரான சீரீஸு, செம்ம ஸ்டோரி லைன். நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்வெளி வரையும் போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஆஸ்மெத்தெல்லாம் தாண்டி அது வந்து வேறு லெவல் டைம் லைன் போகும். அண்ட் அந்த ஏலியன் ஃபோர்ஸ் டு அல்டிமேட் ஏலியனுக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ரெட் கலர் பென்டனோட வாட்சை பிடிங்கி நம்ம பென் எடுத்து அது கரெக்டாக மாற்றி அப்படியே ரெட் கலர் வந்து க்ரீன் கலராக மாறி அப்படியே ஆகி அப்படியே ஹியூமங்கஸார் அல்டிமேட் ஹியூமங்கஸாராக மாறினோடனே அப்படியே ஒரு வெறி வரும் பாருங்க. மக்களை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கலான்டான்னு தோணும். நமக்கு அந்த வாட்ச் கிடச்சா ரொம்ப உணர்ச்சி பொங்குறணும். ஆனால் அதெல்லாம் வருத்துங்க. நீங்கள் அந்த டைமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த மெமரி ரீகலெக்ட் ஆகும்போது அந்த டைமில் எப்படி இருந்துச்சோ அதே ஒரு தாட் வந்து இப்போ அப்படியே வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி பேசிட்டேன். அண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த பென்டன் அல்டிமேட் ஏலியனில் இருக்குது. அண்டு ஸோ பவர்ஃபுல். அந்த எபிக் பேட்டில்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்லலாம் பயங்கரமாக நடந்துச்சு. ஏன்னா நம்ம பென்டனே பவரான ஆள். அண்ட் அவருக்கு இணையான ஒரு பவரான ஆள்லாம் வந்து கூட்டின்னு வந்து மாஸ் பண்ணுவாங்க. வேபிக்கே அல்டிமேட் வேபிக்லாம் வந்து கொண்டு வந்து அண்ட் அல்டிமேட் ஹியூமாங்கஸார்லாம் மாஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சா அல்டிமேட் ஹியூமாங்கஸாரு, அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரு, அல்டிமேட் எக்கோ அப்புறம் வந்து வேறு என்னென்ன அல்டிமேட் பிக் சில்லாம் செமையாக இருக்கும். அந்த பிக் சில்லே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட் பிக் சில்லாம் தரோம். ஹியூமங்கஸார்லாம் வேறு லெவலு அந்த இது. ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டேன்னா ஏப்பா மூச்சு வாங்குதுப்பா சத்தியமாக. அண்ட் இதுதான் என்னோடய டயர் லிஸ்ட்டு. நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் வந்து தீவிர ரசிகர்கள் இதில் வந்து அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் என்ன மாற்றி சொல்லியிருந்தாலும் மறந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு உங்களோட டயர் லிஸ்ட்டை வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டீங்களா? அண்ட் காய்ஸ் என்னோடய டயர் லிஸ்ட்டும் உங்களோட டயர் லிஸ்ட்டும் எவ்வளோ கம்பேர் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். நம்ம எவ்வளோன்றதை பார்ப்போம், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு guys, that's it for this video. See you on the other one. Until then, this is signing off. Take care. Cheers. Bye. Love you. Cheers. Bye.